ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இது ஒவ்வொரு நாளும் நினைவுகளும் பெரியவர்கள் சொல்லும் ஆலோசனைகளும். அந்த ஆலோசனைகளை சொல்லிக்கொள்ளும்போது நம்ம மனதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு அறிவுரைகள். ஸோ அந்த மாதிரி இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறக்கா கிராமத்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். அங்கே நடந்த சம்பவம். ஒரு நார்மல் வயசான அம்மா அப்படியே ஆளெல்லாம் நோஞ்சா மாதிரி ஆகிட்டு நடக்க முடியாமல் வந்து படிக்கட்டில் உட்காருது. அதுக்குள்ளே ஒரு 10-12 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை தான், ஒரு பெண் பிள்ளை தான் அதை கூட்டி கொண்டு வச்சுட்டு இருக்கும்போது அது வாமிட் எடுக்கிற மாதிரி வாங்குது. நாங்கள் எல்லாரும் ஐயோ பாவமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்குறோம். அதுக்குள்ளே அந்த கண்டக்டர் வந்து, ஏமா வண்டி ஓட்டு படிக்கிட்டு விட்டு எந்தி, ஏற்கனவே வண்டியில் வந்து ஆள் ஏறல உட்காந்துருக்கேன், நீ வந்து இதில் வந்து உட்காந்துருக்கப்பா, நீ வண்டியில் ஏற வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி கடினமாக பேசுகிறாப்புல. ஸோ இந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா டாமினேஷன் கம்யூனிட்டி, அன்டாமினேஷன் கம்யூனிட்டின்னு இருப்பாங்க. சிலவங்க வந்து என்ன தான் தவறே செய்தாலும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க நல்லது செய்கிறத விட கெட்டதை செய்தோம்னா அதை தட்டி கேட்குறவனை தண்டிக்கிற ஒரு குணாதிசயம் படித்த சில கிராமங்கள் இன்னும் இருக்கத்தாங்கிறதுக்கு அங்கே ஒரு சில உதாரணங்கள். ஈவு இறக்கம் இல்லாமல் செயல்படுத்துகிறாப்புல. சில இடங்கள் நம்மளால் தட்டி கூட கேட்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ண முடியும்? அப்போ சரிண்ணே கொஞ்சம் பொறுங்க, அந்த அம்மா முடியல போல, ஏம்மா உங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா அப்படியே மேலே பார்த்துட்டு, இல்லைண்ணே என்னால் படிக்கட்டில் ஏற முடியாத அளவுக்கு இருக்குது, அந்த கையில் ட்ரிப்ஸ் ஏற்றின அந்த அடையாளங்கள்லாம் இருக்குது, ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் வந்துருக்கு. அப்புறம் இல்லைண்ணே நான் எந்திரிச்சிடும் அப்படின்னுச்சு. அப்புறம் நான் கை பிடிக்கிறேன்னா அதுக்குள்ளே அந்த அம்மாவே கையை பிடிச்சி மெதுவாக எந்திரிச்சு வந்து சீட்டில் உட்காந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு வந்துச்சு, அம்மா அங்கே இருக்கிற கோவிலில் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு திருநாறு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்குது. உடனே இந்த அம்மா சொல்லுது, இந்த காசை கொண்டு உண்டியலில் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்துரு அப்படின்னுச்சு. பஸ்ஸு எடுத்துகிற போகிறாங்கண்ணா, இல்லைம்மா சாமி கும்பிட்ட வரைக்கும் பஸ்ஸு நிற்கும், அப்படின்னா நிப்பாட்டி வைப்போம் அப்படிங்குது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த அம்மா அந்த பொண்ணு ஓடி போய் சாமி கும்பிட்டுட்டு திருநாறு எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பூசுது. சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுக்கா, போகிற இடத்துல நம்மளை பேய் பிடிச்சிட போகுது அப்படின்னுச்சு. எனக்கு டக்குன்னு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு, கொஞ்சம் சிந்தனை செய்தேன். இந்த பேய் இன்றைய காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சிறு வயதாக இருக்கும்போது இந்த பேயை பற்றி கதை சொல்லுவாங்க. அது எப்படி கதை வகுக்கிறத நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த பேய் பிடிச்ச ஜனங்களை தூக்கி கொண்டு சொந்தக்காரங்களை கெட்டி போட்டு கொடுமையாக தாக்குறதும், அந்த சாமியாருங்கிற வேஷத்தில் வந்து அந்த பேய் பிடிச்சிருக்கவங்களுடைய செயல்பாடுகளை தண்டிக்கிறது, அதை நினச்சி பார்த்தாலே இப்படியெல்லாம் தண்டிச்சாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்துடுச்சு. அந்த இடத்துல அமைதியாக இருக்காமல் நான் ஒரு வாத்தியார் மாதிரியும், நான் படித்தது 6வது தான், ஒரு இன்ஜினியர் மாதிரியும், ஒரு டாக்டர் மாதிரியும், ஒரு நியாயத்தை கேட்குற ஒரு பொது மனிதன் மாதிரி என்ன அறியாமல் ஒரு வேகம் வந்துடுச்சு. ஏம்மா பேய்னா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை ஒரு பாரதி காணாத பாரதி கண்ட புதுமைப்பெண், பாரதியை படிக்காத பாரதியை காணாத பாரதி கண்ட புதுமைப்பெண் ஒரு கேள்வி கேட்டால், பேயினா என்னன்னு கேட்குறீங்கல்ல, பேயினா உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதான்? நியாயமான கேள்வி. அச்சா சூப்பர் அடி, புதுமைப்பெண், அவளுக்கு அவார்டே கொடுத்துடலாம், சின்ன கிராம்பு. உடனே நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆமாம்மா பேயை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயம் ஒரு பெரிய பேய். உதாரணத்துக்கு நீ ஒரு பயத்தோட ஒரு காரியத்தை செய்யும்போது அது உனக்கு பயம் கொடுக்குது பற்றியா, அது ஒரு பயம். துணிவோடு ஒன்று செய்யும்போது அது துணிவு. பயம்தான் பெரிய பேய். பேய் இருக்கா இல்லைங்கிற சப்ஜெக்டில் நான் வரலை. ஆனால் அறியாமையின் பேய் நமக்குள்ளே அதிகமாக இருக்குதுமா. நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டேன். நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன்.
இந்த மாதிரி பேய்களை நான் அதிகமாக பார்த்துட்டு இப்போ நான் சிரிக்கிறேம்மா, நம்மளுக்கு பயம்தான் பெரிய பேய் அப்படின்னேன். அப்போ பேய் எப்படி வரும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ரீதியாக நான் சொன்னேன், நான் சில மெடிக்கல்லாம் பழகியிருக்கேம்மா, கானல் நீர் தெரியுமான்னு கேட்டேன். அப்படின்னா அப்படின்னா அதாம்மா நம்ம வெயில் காலத்தில் ரோட்டில் தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அந்த தண்ணியை போய் பார்ப்போம், தண்ணி இருக்காது, இன்னொரு இடத்துல இருக்கமா இது இருக்கும், அதுதாம்மா கானல் நீர். ஆமாம் அங்கே பார்த்துருக்கேன்னா. நம்ம மைண்டில் பிரச்சனைகள் அதிகமாகும்போது அந்த மைண்டுக்குள்ளே சில மனிதர்கள் பேசுகிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் தெரிகிற சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு பேர் பேய். அதை இன்னும் விளக்கமாக எனக்கு சொல்ல தெரியாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருந்தாங்கன்னா பெரம்பில் அடிப்பாங்க, அப்படி இப்படிலாம் தண்டிப்பாங்க. இப்போ அப்படிலாம் தண்டித்தா சிட்டியில் போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கி போட்டுருவாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, இங்கேயும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளே ஒரு சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் நம்மளுடைய உணவு முறைகளை பற்றி உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னேன். தெரியலங்கள்னுச்சு. நான் முதல்ல சொல்கிறேன், நான் இந்த ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா விவசாய வேலை செய்வாங்க, ஏருவில் போவாங்க. அப்போ எங்கள் அம்மா காலையிலே எந்திரிச்ச உடனே ஒரு தூக்குச்சட்டியில் கஞ்சி, பச்சை மிளகா, கருப்பட்டி, இல்லைன்னா உப்பு, இல்லைன்னா ஒரு கருவாடு, இல்லைன்னா ஒரு சின்ன ஊறுகாய், இப்படி தான் கொடுப்பாங்க. மத்தியானம் சரியான சாப்பாடு இருக்காது, சாயந்தரம் சரியான சாப்பாடு இருக்காது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வுகள் தான் வருது. ஏன்னா நாம் கஷ்டப்பட்டு உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம், அந்த உணவுப் பொருட்கள் எங்கேயோ போகுது, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நாம் நல்லா சாப்பிட்றோம்னா கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஊரை சுற்றி வாழைத்தோட்டம் எவ்வளோ இருக்குது. நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது இந்த வாழை மரத்தின் பெனிஃபிட்டே எனக்கு தெரியாது. ஆனால் சில கண்ட்ரியில் 3 வேளை சாப்பாடில் 2 வேளை இந்த வாழைப்பழம் சம்மந்தப்பட்டதே இருக்குது. வாழைக்காய், வாழை சிப்ஸு இந்த சம்மந்தப்பட்டதே இருக்குது. நமக்கு வாழைத்தண்டை சமைக்க தெரியாது, இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்படி நம்ம தேசத்தில் இயற்கையாக விளையக்கூடிய நல்ல சத்தான உணவுகளை நாம் திங்க தெரியாமல் கடின உழைப்புன்னு போயிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிடுறோம். ஊட்டச்சத்து இருக்க மாட்டேங்குது, வியாதிகள் வருது. வியாதிக்கு அடிப்படை காரணம் ஊட்டச்சத்து இல்லாமல். இப்போ அங்களுக்கு பாரு 56 வயசு, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். உங்கள் மம்மிலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லாதனாலையும் தங்களுடைய உடம்பை பாதுகாக்க தெரியாதனால தான் இந்த வியாதிகள் வருது. நீங்களாவது எதிர்காலத்தில் படிக்கணுமா, நல்லா படிங்க, நல்ல கேள்வி கேளுங்க, நல்ல அறிவுரைகளை கேளுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னேன். அப்போ அந்த பொண்ணு, அங்கிள் நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னா, நான் அந்த மாதிரி பெரம்பூரில். அப்போ இங்கே ஒரு பெரிய நிறுவனத்தில், அந்த நிர்வாகத்தில் எங்கள் மாமா, அதாவது ஒரு சித்தப்பா பெரியப்பா பிள்ளை மாமா தான் அங்கே மேனேஜராக இருக்காருன்னாரு. அவன் எனக்கு தெரியுமே, என் கூட வேலை பார்த்தவன் என் ஃப்ரெண்டு. நீ யாருன்ன? நான் அது எனக்கு மாமா. அப்போ நீ என் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னேன். ஸோ அதுக்குள்ள ஒரு சிரிப்பு. என்னுடைய சொந்தங்கள் பாவம், இன்னும் சரியான உணவு இல்லாமல், கரெக்ட் டைமில் உணவு உண்ண தெரியாமல், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மோதல்கள், அதனால் அறிவு வளர்ச்சி இல்லாமல், முதிர்வு வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம். ஆனாலும் ஒரு சில பேர்கள் சென்னையில் வந்து படித்து நல்ல உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகஸ்தராக இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் என் கூட படித்த 2-3 நண்பர்கள் நல்ல உத்தியோகத்தில் நல்ல போஸ்டிங்கில் மரியாதை கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. அவங்களாம் நல்லா படிக்கிறவங்க. ஸோ நம்ம தான் கிராமத்தில் முட்டை வாங்கினவங்களாச்சே. ஆனாலும் பரவாயில்ல, கடவுளை நம்பணும், நல்லதை தேடணும், நல்லதை நாடணும், நல்ல நண்பர்களை நாடணும். அவரளவுக்கு முன்னேறினாலும் ஏதோ ஓரளவுக்கு சாந்தம் அடைகிற அளவுக்கு வந்திருக்கேன். 2வது, என்னுடைய பிள்ளைகளை கடவுள் கிருபையால் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு 2 பேருமே நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம்தான். இந்த கிராமத்தில் தான் நாமளும் பிறந்தோம், இதே அறியாமையில் தான் நாம் வளர்ந்தோம். இதே கிராமத்தில் இன்னும் ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க, இன்னும் அறியாமையில் இருக்க தான் செய்கிறாங்க, இன்னும் அதிகாரம் படைத்தவங்க அதிகாரத்தை மேல் நோக்கி செய்யத்தான் செய்கிறாங்க. இவங்களுக்கு சரியான உணவு இல்லை. அப்புறம் சொன்னேன், கடவுளை நான் எதிரானவன் அல்ல, கடவுளை நம்பு. ஆனால் கடவுளுக்கு நம்ம காசு கொடுத்தா தான் கடவுள் நம்ம நேசிப்பாருங்கிறது கிடையாது. நாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் கடவுளே உருவாக்கப்பட்டது. அந்த கடவுள் நம்மளுக்கு நன்மையை செய்வார். கடவுளை நம்புங்க. ஆனால் காசு கொடுப்பதுனால மூட நம்பிக்கையை விலை கொடுத்து வாங்காதீங்க. கடவுள் பேரில் மூட நம்பிக்கையை விதைப்பவனுங்களையும் நம்பாதீங்க. கடவுளுடைய வேதங்களை படிங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது.
அதனால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு ஞானத்தை தரட்டும். என் சொந்தங்களும் இன்னும் கல்வியிலையும், கடவுள் பக்தியிலையும், கடவுளை பற்றி அறிந்து கொள்வதிலையும், தெரிந்து கொள்வதிலையும் கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.